சோதிக்கிறாய். நான் பிள்ளைகள் இல்லாமல் என் ஆண்டவரே, இது என்ன சோதனை? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஒன்றும் இல்லாதவனாய் தாய் வயிற்றில் இருந்து வந்தேன், ஒன்றும் இல்லாதவனாய் போவேன். ஆண்டவர் தந்தார், அவரை எடுத்துக்கொண்டார். சரி, வாருங்கள். இப்ப கவலைப்பட்டு என்ன ஆகுது? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கே இருக்கின்றீர்? ஏன் என்னை அழைத்தாய்? மறுபடியும் எங்கே சுற்றி விட்டு வருகிறாய்? உலகத்தை சுற்றி விட்டு வருகிறேன். உன் மகன் ஜோபுவை ஒரு ஆட்டிட்டு தான் வருகிறேன். ஆனால் ஜோபுவை உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. அவன் எனக்கு எதிராய் ஒரு வார்த்தை பேசவில்லையே. உன் தோல்வியை நீ ஒப்புக்கொள்கிறாயா? அவன் எவ்வளவு என் மேல் பக்தி உள்ளவன் என்று புரிகிறதா? அது எப்படி முடியும்? நீர் தான் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டீரே. ஒரு மனிதன் முதலில் நேசிப்பது தன் உயிரையும் உடலையும் தான். அதற்கு நீர் தான் தெரியும் அவன் உண்மை எப்படி தூற்றுவான் என்று. ஓ, நீ அப்படியா கூறுகின்றாய்? அவன் உயிரை மட்டும் விட்டுவிடு, வேறு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். மிகவும் சந்தோஷம். ஜோபு மாட்டிக்கிட்டான். நீர் என்ன எங்க செய்தீர்? உண்மைதானே வீட்டுக்கு பின்னால் போய் இருக்க சொன்னான். எனக்கு பசிக்கின்றது, கொஞ்சம் சாப்பாடு தருவியா? இப்படி உமது மாசத்து தன்மையால என்னத்தை கண்டீர்? கடவுளை ஆண்டவர் என்று சொல்லி புகழ் பாடி என்ன? உம்மோடு சேர்ந்து நானும் கஷ்டப்படுறேன். எல்லாம் என்று கஷ்ட காலம். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாய் பேசுகின்றாய்? ஆண்டவர் தரும் நன்மைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் நாம் அவர் தரும் சோதனைகளை கண்டு அவரை வெறுக்கின்றோம், தூற்றுகின்றோம். ஆண்டவரே இல்லை என்று சொல்லுகின்றோம். நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. அவர் என்ன செய்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன். ஆனாலும் என் உள்ளம் தவிக்கின்றது. ஆண்டவரே, நான் என் வாழ்நாளில் எப்போதாவது உமக்கு விரோதமாக நடந்தேனா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, இப்ப நீர் போய் வீட்டுக்கு பின்னால போயிரும். உம்மோட வார்த்தை மத்த ஆக்களுக்கு இன்னும் பத்த போற. சாத்தானே, சாத்தானே, எங்கே போய் ஒளிந்து கொண்டாய்? உன்னால் என் மகன் ஜோபுவை இப்படி நான் அழிக்கும்படி ஆயிற்று. ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். பேசாதே. உன்னால் என் மகன் பல சோதனைகளை கண்டுவிட்டான். ஆனாலும் பரவாயில்லை, அவனை நான் ரட்சித்து மீண்டும் அவனுக்கு பன்மடங்காக எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பேன். அவன் சந்ததியையும் பல்லாண்டு வாழ வைப்பேன். நீ என் கண் முன் நிற்காதே, ஒளிந்து போ. எப்படியெல்லாம் பேசினாய்? இப்பொழுது பார்த்தாயா என் கடவுள் எவ்வளவு அன்புள்ளம் கொண்டவர் என்று? இப்பொழுது புரிகிறதா உனக்கு? அவர் என் சொத்துக்களை எல்லாம் 2 மடங்காக அள்ளி தந்திருக்கின்றார். அவர் என் பிள்ளைகளையும் தந்து என்னை எவ்வளவு இரட்சித்துக் கொண்டிருக்கின்றார். நான் என் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். என் சந்ததியும் அப்படியே இருப்பார்கள். அவரை போற்றி பாடுவோம். காற்றே, கடலே, மேகங்களே, கருணை கடவுளை போற்றுங்களே. காற்றே, கடலே, மேகங்களே, வானகமே, நல்வையகமே, வானத்தில் பறக்கும் பறவைகளே, வானகமே, நல்வையகமே,
என்ற ஒரு செல்வந்தரே. எல்லா செல்வங்களையும் பறிக்கப்பட்ட பின்னும் யோபு எப்படி இருந்தார்? துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்துடன் கடவுளை போற்றிக் கொண்டு இருந்தார். இதைத்தான் கவிஞர்களும் எழுதியுள்ளார்கள். எப்படி பென்சியா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அன்று எழுதிய கவிதை வரிகள் இன்று இருக்கும் உங்களுக்கும் புரிகின்றதா? ஓமோம், கொஞ்சம் விளங்கிட்டு. இதனைத் தொடர்ந்து நடனம். ஹலோ கிண்டர், இனி வரும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே வருகின்றது. சின்னஞ்சிறுவர்கள் இங்கே ஆட வருகின்றார்கள். இந்நடனத்தை நெறிப்படுத்தி தருகின்றார் செல்வி பென்சியா ஞானச்செல்வம். இந்தாங்க பிள்ளைங்களே, கிறிஸ்துமஸ் பரிசு. சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு. பரிசு தந்த தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா, பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு. கேளுங்க கேளுங்க பதில் சொல்லுறேன் செல்லங்களே. கேளுங்க கேளுங்க பதில் சொல்லுறேன் செல்லங்களே. நல்ல கேள்வி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் பிறந்தார், உலகில் பிறந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் பிறந்தார், உலகில் பிறந்தார். பலே பலே, சரியான கேள்வி. அதிசயமானவர் நித்திய பிதா வல்ல தேவன், ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு. அதிசயமானவர் நித்திய பிதா வல்ல தேவன், ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு. நம்மை தேடி வந்திட்ட இயேசு பாலனை நாமெல்லாம் என்ன
வாங்க வாங்க உங்களுக்கு வழி சொல்றேன். உளமாற வாழ்த்தனும் உள்ளத்தில் ஏற்கணும், உலகில் அவருக்கே சாட்சியாய் வாழணும். உளமாற வாழ்த்தனும் உள்ளத்தில் ஏற்கணும், உலகில் அவருக்கே சாட்சியாய் வாழணும். ஓகே தாத்தா. பரிசு தந்த தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா, கணிந்திடுவோம் இயேசு பாலனையே, பரப்பிடுவோம் நல்ல செய்தி தன்னையே. பரிசு தந்த தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா, கணிந்திடுவோம் இயேசு பாலனையே, பரப்பிடுவோம் நல்ல செய்தி தன்னையே. தாவே கேள்விகள் கேட்டு பதில்களை அறிந்து பெரியவர் எமக்கும் பாடம் சொல்லி தந்தவர்கள் அபிஷேக் திருச்செல்வம், அபிஷாயினி திருச்செல்வம், செமி சுதன், ஜெனி சுதன், ரோபின் கனகராஜா, ரோய் கனகராஜா, சுஜனி சபாரட்னம், பதுஷா ஷியாமலன். இந்நடனத்தை நெறிப்படுத்தி தந்தவர் செல்வி பென்சியா ஞானச்செல்வம். பரிசுகள் இப்போ வழங்கப்பட போன்றது. வாருங்கள். இதன் நெறியாள்கை செல்வி பென்சி அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார். ஏற்கனவே பெயர் குறிப்பிட்டு விட்டார்கள், இருந்தாலும் நீங்கள் கையை தட்ட வேண்டும். நத்தார் பாப்பா பற்றி கூற வேண்டும். நத்தார் பாப்பா மிக தொலைவில் இருந்து வந்திருக்கின்றார். கரகோசத்தை கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். அப்போதுதான் எங்களுக்கு இன்னும் ஒரு மேடையில் உற்சாகமாக ஆடி பாடுவார்கள். கிறிஸ்மஸ் தாத்தாவை முன்புக்கே தெரியும் போலடாக்கு பென்சி அவருக்கு. ஏன்னா அவர் வேற நாட்டில் இருந்து வந்திருக்கிறார், கையெல்லாம் கொடுத்து அட்டகாசம் பண்ணினும். சரி சரி சரி. இந்த இந்த ஓ பாப்பாக்கும் கொடுப்படுது. இந்நடனத்தை அழகுற நெறிப்படுத்தி தந்த செல்வி பென்சியா ஞானச்செல்வத்துக்கு எங்களுடைய பூச்செண்டு வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் தாத்தா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டீங்க, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் யாரு பரிசு கொடுக்கறது? அவர் சொல்றார் இன்னும் ஒரு அவரோட ஃப்ரெண்ட் வருவாராம், அவர் வந்தா தான் பரிசு கொடுப்பாராம். இந்தாங்க பிள்ளைங்களே கிறிஸ்மஸ் பரிசு. நத்தார் பாப்பா பிள்ளைகளை அன்போடு அழைக்கின்றார், வாருங்கள். சிறுவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு தந்த தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா, பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு, பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு. பரிசு தந்த தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா, பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு, பதில் சொல்லுங்க எங்க கேள்விகளுக்கு. கேளுங்க கேளுங்க பதில் சொல்லுறேன் செல்லங்களே. கேளுங்க கேளுங்க பதில் சொல்லுறேன் செல்லங்களே.
பதில் சொல்லுறேன் செல்லங்களே. கேளுங்க கேளுங்க பதில் சொல்லுறேன் செல்லங்களே. அப்பப்பா, நல்ல கேள்வி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் பிறந்தார், உலகில் பிறந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் பிறந்தார், உலகில் பிறந்தார். பலே பலே, சரியான கேள்வி. அதிசயமானவர் நித்திய பிதா வல்ல தேவன், ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு. அதிசயமானவர் நித்திய பிதா வல்ல தேவன், ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு. வாங்க வாங்க, உங்களுக்கு வழி சொல்றேன். உளமாற வாழ்த்தனும், உள்ளத்தில் ஏற்கணும், உலகில் அவருக்கே சாட்சியாய் வாழணும். உளமாற வாழ்த்தனும், உள்ளத்தில் ஏற்கணும், உலகில் அவருக்கே சாட்சியாய் வாழணும். இந்தாங்க பிள்ளைங்களே, கிறிஸ்மஸ் பரிசு. பிள்ளைகளுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பாசை தெரியாவிட்டாலும் பாட்டுக்கு எவ்வளவு அருமையாக ஆடியிருந்தார்கள். சென்ற வருடம் நோர்வேயிலிருந்து வந்தவர்கள் இந்த வருடம் டென்மார்க் நகரிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். பாசை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, மிக நன்றாக இந்த நத்தர் பாப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கியிருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் உங்களிடம் ஒரு தங்கள் திருமுகத்தை காட்ட வேண்டும்.
அவர்களுக்கு பரிசுகளும் உண்டு. எங்கே டெனிஸ் அவ்வளவு வராது, ஆனா வரும். வராது, வரவே வராது. இதை கலட்டுங்க, உங்களோட தலையை கலட்டி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். நோ 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 நோ, நீங்க அடம் பிடிக்கிறீங்களோ, நீங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மிக இவ்வளவு காலமும் ஒளி விழாவிலே நத்தர் பாப்பா ஆடினார் பாடினார் கொடுத்தா. இருப்பினும் இந்த வருஷம் நல்லா இருந்ததோ இல்லையோ பாப்போம். அது அது எங்கே உங்கள் திருமுகங்களை காட்டுங்க. பரிசு கொடுக்க போகின்றோம். 1 2 சங்கவி சிந்துவி, எங்கள் அண்டன் அவர்களின் அன்பு புதல்விகள் செல்விகள், நன்றி. நீங்கள் எங்களுடன் இணைந்து இன்றைய விழாவை சிறப்பித்ததற்கு. இப்போது இன்டர்வல், இடைவேளை.